இன்னும் சொல்லப்போனால் எங்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்துதான் மற்ற கட்சிகள், குறிப்பாக ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக கடந்த காலங்களில் காப்பி அடித்திருக்கிறது என்றெல்லாம் குற்றச்சாட்டு. அந்த காப்பி சாதாரண காப்பி இல்ல, ஈயடிச்சாங்காப்பின்னு சொல்லுவாங்க. அந்த காமா, ஃபுல் ஸ்டாப், அந்த வார்த்தைகள், வரிகள் அத்தனையும் அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் கடந்த காலங்களிலே நடைபெற்றது. ஆனாலும் அதுவும் எங்களுக்கு பெருமை. காரணம், இவ்வளவு காலமாக ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள் எல்லாம் எங்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்து அவர்கள் இவ்வளவு காலத்துக்கு பிறகும் அதை இன்னும் பாடங்களை கற்றுக்கொண்டு இருப்பது, அதுவும் எங்களுக்கு பெருமை. ஒரு தேர்தல் அறிக்கை என்பது அந்த கட்சிக்கும் மக்களுக்கும் ஒரு பந்தத்தை ஏற்படுகின்ற ஒரு செயல். தேர்தல் அறிக்கை என்பது தேர்தல் கட்சிகள் மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சத்தியம். இது புனிதமான ஒன்று. ஆனால் ஒரு சில கட்சிகள் ஏதோ ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு சடங்காக அது மட்டும் பார்த்து அந்த தேர்தல் முடித்த பிறகு அதை மறந்து விடுகின்ற சூழல். அதனால்தான் கடந்த தேர்தலில் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழக மக்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகள், அதில் வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகள், அதாவது 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதில் திமுக படுதோல்வி அடைந்திருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறது.